year I used to do Lalita Sahasranamam like crazy, okay, during Navratri time. I used to do Lalita Sahasranamam in the morning and evening, and Lalita Sahasranama, Ashtotra Satanama is there, where there are 108 namas, so 108 namaskaras, and Lalita Trishadi. So I used to be really crazy with Lalitambika for so long, but I've never realized what was the actual intent of Lalitambika. Who is she? So this year I never touched Lalitambika. This year was more about Kali, and she has revealed who Lalitambika is, because it is none other than Adya Shakti. So surrendering at her divine feet, this video is for her. This video is a thanks to the Adya, Ma Adya, who has revealed herself to us. மகாவிஷ்ணுனுடைய புத்திரன். இப்போ நாம் எப்படி ஷண்முக கடவுள் வந்து சிவ புத்திரன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மகாவிஷ்ணுனுடைய அவருடைய அந்த சக்தி ஆனது தான் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தது. எதுக்கு இந்த காமனை எரிக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான அழகான கதை இது. உங்களுக்கு பின்னாடி வரும்போது ஏன் இந்த காமனை எரிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மனசில் ஒரு விஷயம் கதையாக பார்க்கும்பொழுது, எப்போவுமே அம்பாளுடைய கதை அப்படின்னு எடுக்கும்பொழுது அது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகிர் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்தர் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடியது, பகிர் அப்படின்னா வெளியில் நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் அம்பாளுடைய கதைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சும்பன், நிஷும்பன், மதுகைடபராவா எல்லாம் எல்லா கதையும் சொல்கிறா இல்லையா, அந்த அத்தனை கதையுமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் அசுரர்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இதெல்லாம் தான் ஒரு அசுர ரூபமாக எடுக்கிற மாதிரி அம்பாளுடைய கதைகளில் வரும். எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கக்கூடியது தான். க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம தான், நம்மளுக்குள்ள நடக்கக்கூடியது தான் அம்பாளுடைய கதைகள் எல்லாமே வரக்கூடியது. இந்த கதைகளை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவதாரமா எடுத்து நம்மளுக்குள்ள ஒருவராக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்து நம்மளோட கலந்து பேசி பழகி எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது தான் மகாவிஷ்ணுனுடைய ஒவ்வொரு அவதாரங்களும். ஸோ அம்பாள் தான் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு அழகாக வந்து அவர் வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், எப்படி நீங்கள் அம்பாளை நோக்கி போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு மகாவிஷ்ணு வராரு. நாராயணன் நாராயணி அப்படின்னு அந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லணும் இல்லையா. லலிதோபாக்கியானமையே கூட சொல்கிறாங்க எப்படி லலிதாம்பிகைக்கிட்டேருந்து ஒவ்வொரு சக்திகள் வந்து வெளியில் வராங்க அப்படிங்கிறது. அதில் நாராயணன் நாராயணி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அவங்களோட வலது கண்ணிலிருந்து நாராயணனும் நாராயணியும் வராங்களாம்.